இன்றைய தலைப்பு செய்திகள். திருப்பூரில் மக்கள் வெள்ளத்தில் விஜய். அதிரடி வாக்குறுதிகளால் திணறும் அரசியல் களம். தமிழக அரசியலில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருப்பூரில் மேற்கொண்ட பிரச்சாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அரசு ஊழியர்கள், விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களுக்கான முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார். இது குறித்த விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்கள் கடலில் விஜய். திருப்பூர் மாவட்டம் குளத்தூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் திரண்டுள்ளது. விஜயை பார்ப்பதற்காக மக்கள் வண்டிகள் மீது ஏறியும் சாலையின் இருபுறமும் முண்டியெடுத்து நின்றது ஒரு சில தருணங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்ட நெரிசலால் ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டாலும் தொண்டர்களின் உற்சாகம் குறையவில்லை. கூட்டத்தை கண்டு ஒரு நிமிடம் திகைத்த விஜய், யாரும் வண்டிக்கு அருகில் வர வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கள் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். நெசவாளர்களுக்கான வெற்றி தறி திட்டம். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தின் முதுகெலும்பாக விளங்கும் நெசவாளர்களுக்கு விஜய் அதிரடி வாக்குறுதிகளை வழங்கினார். நமது நெசவாளர்களின் தயாரிப்புகளை உலக தரத்திற்கு உயர்த்தி சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்படும் என்றார். கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு முறையே 500 மற்றும் 1500 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். மூலப்பொருள்களுக்கு 50% மானியம் மற்றும் முதிய நெசவாளர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். வெற்றி தறி என்ற பெயரில் அரசு விற்பனை நிலையங்கள் தொடங்கப்படும். விவசாயிகளுக்கான கடன் உதவி மற்றும் விலை நிர்ணயம். விவசாயிகளின் நலன் காக்க 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள சிறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என அறிவித்தார். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு 4500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கப்படும் என்றும், நிலமில்லா விவசாயிகளுக்கு உழவன் தோழன் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கை. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மிகப்பெரிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதாக விஜய் வாக்குறுதி அளித்தார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியது அரசு ஊழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காவலர் நலன். காவல்துறையினரின் பணி சுமையை குறைக்க சுழற்சி முறையில் விடுமுறை மற்றும் அடிப்படை ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். பெண் காவலர்களுக்கு இரவு நேர பணி தவிர்ப்பு மற்றும் பணியிடங்களில் நடமாடும் கழிப்பறை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அறிவித்தார். வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி கட்சி முழுமையான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும், வாக்களிப்பது ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமை என்றும் கூறி தனது உரையை நிறைவு செய்தார். விஜய் இந்த தொடர் பிரச்சாரங்களும் குறிப்பிட்ட துறையினரை இலக்கு வைத்து அவர் அறிவிக்கும் வாக்குறுதிகளும் தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளன. இது மற்ற கட்சிகளின் வாக்கு வங்கியில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.